Vivo அவங்களோட T சீரியஸில் T4 Ultra அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் T3 அல்ட்ராவில் என்ன மாதிரி டிசைன் கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட அதே டிசைன் தான். இங்கே கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. மீட்டர் கிரே அண்ட் ஃபீனிக்ஸ் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோல்டு கலர் மட்டும் பேட்டர்ன்ஸோடு வருது. கிரே கலர் நார்மல் பிளைனாக தான் இருக்குது. இந்த டிசைன் எப்படி இருக்குது அண்ட் இந்த டிசைனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். T4 அல்ட்ராவோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸ்க்கான 1.5K AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. கூடவே P3 கலர் கேமட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிஸ்பிளேயோட பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 460 பிக்சல்ஸ் பெர் இன்ச், நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே. அண்ட் ஸ்க்ரீன் பிரைட்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹை பிரைட்னஸ் மோடில் 1600 nits வரைக்கும் போகும். அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு SGSோட லோ ப்ளூ லைட் சர்டிஃபிகேஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 9300+ ப்ராசஸரோட வருது. இந்த ப்ராசஸர் போன வருஷத்தோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். பெர்ஃபார்மன்ஸில் ஏதாவது குறை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸில் எந்தவித குறையும் இருக்காது. நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே இங்கே தாராளமாக இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB அண்ட் 12GB LPDDR5 ரேமும், ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 256 இல்லை அப்படின்னா 512GB UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அட்லீஸ்ட் இந்த இடத்துல உங்களுக்கு UFS 4.0 கொடுத்துருந்தா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். ரீட் ரைட் ஸ்பீட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கேமராஸும் இந்த ஃபோனில் ஒரு யூனிக்கான விஷயம். ப்ரைமரி ஷூட்டர் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான சோனி IMX 921 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சார் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா இது சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 1/1.56 இன்ச்சஸ், கொஞ்சம் பெரிய சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. செகண்டரி சென்சார் இங்கேயுமே 50 மெகாபிக்சலுக்கான சோனி IMX 882 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ் கூடவே ஒரு மேக்ரோ லென்ஸாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் டெலஃபோட்டோ மேக்ரோவாக. இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. இந்த சென்சார் மூலமாக நீங்கள் 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூமும் 100x வரைக்கும் உங்களால் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்க முடியும். அண்ட் டெலஃபோட்டோ மேக்ரோ பொறுத்த வரைக்கும் 10x வரைக்கும் உங்களால் டெலஃபோட்டோ மேக்ரோவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் சென்சார் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் 32 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர். இது ரெப்பச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f2.45. நெக்ஸ்ட் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே லித்தியம் அயான் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5500 mAhக்கான பேட்டரி. அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 90 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோட ஓன் UIயான FunTouch OS வெர்ஷன் 15 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. எத்தனை வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது எங்கேயும் மென்ஷன் ஆகலை. அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு IP64க்கான டஸ்ட் அண்ட் ஸ்ப்ளாஷ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. ஸோ தண்ணி தெரிச்சதுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் கூடவே உங்களுக்கு 5G சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பொறுத்த வரைக்கும் இங்கே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் 8/256GB வேரியண்ட் 37,999க்கும், அண்ட் 12GB RAM 256GB வேரியண்ட் 39,999க்கும், அண்ட் 12GB RAM 512GB வேரியண்ட் 41,999க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களோட யூஸ் கேஸ் ஹார்ட்கோர் நீங்கள் கேமராக இருக்க போகிறீங்க, இல்லை பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே முக்கியம் நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த ஃபோனை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வேறு ஏதாவது ஃபோன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரியல்மியோட GT7T இருக்குது. ஸோ இந்த ஃபோனு கிட்டத்தட்ட சிமிலரான ஸ்பெசிஃபிகேஷன் தான் ஷேர் பண்ண போகுது. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா T4 அல்ட்ரா உங்களுக்கு பெட்டரான லீப் கிடைக்கும். அண்ட் சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா உங்களுக்கு Vivo இந்தியா ஆன்லைன் ஸ்டோர்ஸ் இருக்குது. அண்ட் செலக்டடான ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் June 18th அந்த ஃபோன் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.